வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கி நம்ம சிக்கன் 65 குழம்பு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். 65 மசாலா மஞ்சத்தூள் போட்டு மேரினேட் பண்ணி சிக்கனை வச்சிடலாம். பாத்திரத்தில் எண்ணெய் சேர்த்துக்கலாம். 3 கரண்டி எண்ணெய் சேர்த்துட்டு மேரினேட் பண்ண சிக்கனை அதில் சேர்த்துக்கலாம். 1 கப் புதினா சேர்த்துக்கலாம். 1 பச்சை மிளகாவை உடச்சி சேர்த்துக்கலாம். ரொம்ப டீப் ஃப்ரை பண்ணாமல் நார்மலாக ஃப்ரை பண்ணிடலாம். இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சிடலாம். ஃப்ரை பண்ண ஆயில்லையே முழு கரம் மசாலாவையே சேர்த்துக்கலாம். 1 கப் வெங்காயம் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். 1 கப் அளவுக்கு தக்காளியும் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக தேவைக்கேற்ப சால்ட் சேர்த்துக்கலாம். 1/4 கப் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுதியும் சேர்த்து நல்லா பேஸ்ட் பதத்துக்கு இந்த மாதிரி வதக்கிடலாம். கட் பண்ணி வச்ச உருளைக்கிழங்குல அதில் சேர்த்துக்கலாம். தேவைக்கேற்ப கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். முழுகிற அளவுக்கு நம்ம ஃப்ரை பண்ண சிக்கனை அதில் ஆட் பண்ணிடலாம். குழம்பு மிளகாய்த்தூள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கலாம். ஒரு 3 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம். மிளகாய்த்தூள் கரையத்துக்காக கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிவிட்டு 1 ஸ்பூன் சிகப்பு மிளகாய்த்தூள், 1 ஸ்பூன் தனியாத்தூள், 1 ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். குழம்பு நல்லா திக்காக கொதித்த பிறகு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். நம்மளோட சிக்கன் 65 குழம்பு ரெடி.